இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான இன்டீரியர் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹாலில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபால் சீலிங், டிவி யூனிட் ப்ளஸ் பூஜா கபோர்ட் கொடுத்துருக்காங்க. கிச்சனில் பார்த்தீங்கன்னா மாடுலர் கிச்சன் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை 3 பெட்ரூம்லையும் உங்களுக்கு வந்து இன்டீரியர் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் ஃபால் சீலிங்கோட. இந்த வீட்டோட லேண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட்டும் பில்டப் வந்து 2400 ஸ்கொயர் ஃபீட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. 3 BHK 3 டாய்லெட். இந்த பூஜா கபோர்டோட பார்க்கும்போதே உங்களுக்கு கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பர்சனலாக. கண்டிப்பாக நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எங்கள் மாடுலர் கிச்சன் உள்ள வந்து பாருங்களேன். கண்டிப்பா நம்ம இன்டீரியர் ஒர்க் பண்ணும்போது கூட இந்த அளவுக்கு மாடுலர் கிச்சன்ல வந்து கபோர்டு, இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மிக்சி, கிரைண்டர், அதுக்குண்டான பவர் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட காஸ்ட் பார்த்தோன்னா, வணக்கம் மக்களே, நான் உங்கள் ரஃபீக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எந்த லொகேஷன் வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை கூடாஞ்சேரி லொகேஷன்ல தான் ஒரு சூப்பரான 3 BHK செமி ஃபர்னிஷ் டியூப்ளெக்ஸ் ஆஃப் சேல்ஸ்க்கு வந்திருக்கு. அதுதான் இன்னைக்கு ரிவ்யூ பண்ண வந்திருக்கும். இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான இன்டீரியர் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹாலில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபால் சீலிங், டிவி யூனிட் ப்ளஸ் பூஜா கபோர்ட் கொடுத்துருக்காங்க. கிச்சனில் பார்த்தீங்கன்னா மாடுலர் கிச்சன் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை 3 பெட்ரூம்லையும் உங்களுக்கு வந்து இன்டீரியர் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் ஃபால் சீலிங்கோட. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லிவிங் ஏரியாலையும் ஒரு டிவி யூனிட் சூப்பராக போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை ரிவ்யூ பண்ண கூப்பிட்டுருக்கோங்க யார் பார்த்தீங்கன்னா ஸ்ரீஷா பில்டர்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் தெரியுற நம்பர் அவங்களோட டேரக்ட் சேல்ஸ் மேனேஜர் நம்பர் தான். எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். யாருக்கும் ப்ரோக்கரேஜ் கொடுக்குற அவசியம் இல்லை. இதை நம்ம சேனல் உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதுக்காகயாவது நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சிருங்க. ஸ்ரீஷா பில்டர்ஸ் ஆல்ரெடி இந்த வீட்டுக்கு அப்படியே பேக் சைடில் ஒரு 9 வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருந்தாங்க. எல்லா வீடும் சோல்ட் அவுட் ஆகி ஃபேமிலி எல்லாருமே ரீச் அவுட் ஆகிட்டாங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற வீடு ஆல்ரெடி சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. மாடலுக்காக தான் இந்த வீடு நம்மளுக்கு காமிச்சிட்டு இருக்கோம். இப்போ உள்ள நம்ம என்ன பார்க்குறோமோ அதே டிசைன் தான் பக்கத்து வீட்லேயும் உங்களுக்கு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க போகிறாங்க. இந்த வீட்டோட லேண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட்டும் பில்டப் வந்து 2400 ஸ்கொயர் ஃபீட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. 3 BHK 3 டாய்லெட். பக்கத்தில் இருக்க வீட்டோட சைஸும் சேம் சைஸ் தாங்க. இப்போ உள்ள நம்ம என்ன பார்க்க போகிறோமோ அதே செட்டப் தான் பக்கத்து வீட்லேயும் உங்களுக்கு செஞ்சு கொடுக்க போகிறாங்க. இந்த லொக்கேஷன் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை கூடாஞ்சேரி காயரம்பேட் லொக்கேஷனில் தாங்க அமைஞ்சிருக்கு. நம்ம எது வழியாக வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை கூடாஞ்சேரி GST ரோடு இருக்குல்லங்க, GST ரோட்லேருந்து நெல்லிக்குப்பம் போகிற ரோடு வரும்போது காயரம்பேட்டு ஜங்ஷன்லேருந்து அப்படியே லெஃப்ட் எடுத்து போனோம்னா நெல்லிக்குப்பம் போகிற ரோடு, திருப்பூர் கனெக்டிவிட்டி அப்படியே OMR ECR கனெக்டிவிட்டி ஆகிடும். ஸோ நம்ம அந்த ஜங்ஷனில் அம்பேத்கர் சிலை இருக்கும். அம்பேத்கர் சிலைலேருந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு 1.5 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா கரெக்டாக லெஃப்ட் சைடில் ஆன் ரோடில் தாங்க இந்த வில்லா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து இந்த மெயின் ரோட்லேருந்து அப்படியே நம்ம லெஃப்ட் எடுத்தோன்னா ஒரு 1.2 கிலோமீட்டர்ஸில் நமக்கு கரெக்டாக வந்து மறைமல் நகரோட கனெக்டிவிட்டி அமைஞ்சிருக்கு. ஸோ அதே மாதிரி நம்ம GSTலேருந்து வர வழியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல்ஸ் எல்லாமே சென்ட் மேரிஸ், SRM, வேலம்மாள் ஸ்கூல்லேருந்து வர வழியில் ஃபுல்லாகவே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஒன்று. ரெண்டாவது, வர வழியில் உங்களுக்கு அத்தியாவசிய தேவைக்கான சூப்பர் மார்க்கெட்டு, ஜிம்மு, ATM, பேங்க் ப்ளஸ் ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் லொக்கேஷன் தாங்க அமைஞ்சிருக்கு. மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே தான் இந்த வீடு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நியர்பைல காலேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரசன்ட் யூனிவர்சிட்டி, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா SRM யூனிவர்சிட்டி. ஸோ ஜோகோவில் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, SRMல ஒர்க் பண்ணுறவங்க இருந்தாலும் சரி, இந்த வீடு கண்டிப்பாக உங்களுக்கு சூட்டபுளாக அமைஞ்சிருக்கும். வாங்க இந்த வீட்டில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்க்கும்போதே உங்களுக்கு வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த லொக்கேஷன் பார்ப்போம். இந்த லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக கார்டனிங் மாதிரி ஃப்ரண்ட் எலிவேஷனில் கொடுத்துருக்காங்க. லைட்டிங் டிசைன்லாம் சூப்பராக இருக்குது. அதேமாதிரி ஃபியூச்சரில் நம்ம வீடு வாங்கிட்டு வந்தோன்னு இந்த இடத்துல நம்மளோட நேமிங் பிளேட் செட் பண்ணிக்கலாம். அதுக்குண்டான லைட்டிங் செக்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம உள்ளே போகிறோம். கார் பார்க்கிங் உண்டான ப்ரொவிஷன் கரெக்டாக கார் ஏறி போகிற மாதிரியும் நம்ம நடந்து போகிறதுக்கு உண்டான ஸ்டெப்ஸும் கொடுத்துருக்காங்க. கேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MS கேட் நல்லா ப்ராடாக தான் போட்டு கொடுத்துருக்காங்க, கார் பெரிய கார் ஏறணுன்றதுக்காக. ஸோ அதே மாதிரி நான் எலிவேஷன் பற்றி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். எலிவேஷன் டிசைன் மேலே ஃபுல்லாகவே பர்கோலா டிசைன் வந்துடும். ஸோ இந்த கிளாசிங் ஏரியாவும் சூப்பராக இருக்குது. இந்த பக்கம் கொடுத்துருக்க லைட்டிங், அந்த செட்டப்பும், இந்த டெயில்ஸும் பார்க்கறதுக்கு வேற லெவலில் இருக்குங்க. ஸோ உள்ள என்ட்ரி ஆனால் நல்லா ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங் மட்டும் கொடுக்கல, நம்மளுக்கு ரைட் சைடில் பைக் பார்க்கிங்கும் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. பைக் பார்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷனில் உங்களுக்கு வந்து சீவேஜ் செப்டிக் டேங்க் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பைக் வாஷ் பண்ணுறதுக்கோ கார் வாஷ் பண்ணுறதுக்கோ டேப்புக்கு உண்டான ப்ரொவிஷன் இங்கே கொடுத்துட்டாங்க. ஸோ பேக் சைடில் போகிறதுக்கு நமக்கு 2 feet செட் பேக் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பக்கமும் சேஃப்டி கேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம உள்ளே போய் காமிக்கிறேன். இப்போ அதே மாதிரி ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் தண்ணி வரும்போதும் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு தண்ணி வெளியே போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இங்கே வெளியிலேயே உங்களுக்கு வந்து ட்ரைனேஜ் வாட்டர் போகிறதுக்கு உண்டான ப்ரொவிஷன், இந்த ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்களே, இந்த ஏரியாவில் எல்லா வீட்டுக்குமே செப்பரேட்டாக ஒரு 3000 லிட்டர் கிட்ட ஸ்டோரேஜ் போட்டு கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. இதுல நம்ம அப்படியே உள்ள போலாம் வாங்க. ஸோ நான் ஒன்று சொல்றேன்னு சொல்லி இந்த முக்கியமான விஷயம் தான், இங்க இருந்தே இவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த டிசைன், இந்த ஃப்ரண்ட்ல நம்ம கார் பார்க்கிங்ல இந்த கார்னர்ல கொடுத்துருக்க டிசைனாக இருந்தாலும் சரி, லைட்டிங் டிசைனாக இருந்தாலும் சரி, இந்த ஃப்ரண்ட்ல கொடுத்துருக்க இந்த பூ டிசைனும் சூப்பராக கொடுத்துருக்காங்க.
3 ஃபேஸ் இபி லைனுக்கு உண்டான ப்ரொவிஷன் இங்கே கொடுத்துட்டாங்க. இதுவும் உங்களுக்கு இன்டீரியரில் கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம். ஸோ வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸ்லிப்பர் கேட்டிடலாம். இந்த டெயில்ஸ் பார்த்தீங்களா, இந்த டெயில்ஸ் டிசைனும் உங்களுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துல இந்த பிரிக் ஒர்க் டிசைனும் உங்களுக்கு சூப்பராக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வீடு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல சேஃப்டி கேட் போட்டு கொடுத்துருக்காங்க. எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நம்ம அழகாக மடிச்சு விட்டுலாம். இந்த வீட்டோட லேண்டும் சவுத் ஃபேஸில் தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மெயின் டோரும் சவுத் ஃபேஸில் தான் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணி உள்ளே போகலாம். ஸோ டோர் பார்த்தீங்கன்னா டீக்குட் டோர் உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. உள்ளே வாங்க. நான் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு சொல்லியிருந்தேன்ல, ஒரு பிரம்மாண்டம் இன்டீரியரில் பிரம்மாண்டம் சொல்லியிருந்தேன்ல, அதுதாங்க இது. ஹாலில் இப்போ நம்ம நின்று இருக்கோம். ஹாலில் பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் ஒர்க் பாருங்கள். இந்த பக்கம் ஒரு டிசைனும் இந்த சைடில் ஒரு டிசைனும், அதில் இந்த நடுவில் சென்டரில் இந்த லைட்டிங் டிசைனும் சூப்பராக இருக்கு. ஹாலில் வென்டிலேஷனுக்காக 2 யூபிவிசி விண்டோ, ஐ மீன் ஸ்லைடிங் டைப் இல்லாமல் ஓப்பன் டைப்பில் நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க வித் சேஃப்டி கிரில்லோட. இன்டீரியர் டிவி இன்டீரியர் ஏரியாவை பற்றி சொல்லியே ஆகணும் கண்டிப்பாக. இந்த டிசைன் பார்க்குறதுக்கு உண்மையாகவே வேற லுக்கில் இருக்குங்க. இந்த ஏரியாவில் டிவிக்கும் இந்த ஏரியாவில் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணிக்கிறதுக்கு உண்டான ப்ரொவிஷன் எல்லாமே இதில் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம கரெக்டாக ஸ்டெப்பு கீழே காம்பேக்டாக. அதே மாதிரி இந்த டிசைன் இந்த ஏரியாவில் வந்து கரெக்டாக பூஜா கபோர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பூஜா கபோர்டோட பார்க்கும்போதே உங்களுக்கு கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பர்சனலாக. கண்டிப்பாக நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த கிளாஸிங்கோட டிசைனும் சூப்பராக இருக்குங்க. இன்னொரு விஷயம், இந்த இடத்துல தான் இபி போர்டுக்கு உண்டான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஆனால் இன்டீரியர்லேயே கவர் பண்ணிட்டாங்க. இங்கே போர்டு வச்சிருக்கிற மாதிரியே நமக்கு தெரியவே இல்லை பார்த்தீங்களா. இதுலேருந்து நம்ம கிச்சன் போகலாம். கிச்சன் மாடுலர் கிச்சன். இந்த என்ட்ரன்ஸ் பார்த்தீங்களா, உங்களுக்கு சூப்பராக லைட்டிங் டிசைன். இந்த கவுண்டர் கிட்ட இந்த லைட்டிங் டிசைனும் சூப்பராக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மாடுலர் கிச்சன் உள்ள வந்து பாருங்களேன். கண்டிப்பாக நம்ம இன்டீரியர் ஒர்க் பண்ணும்போது கூட இந்த அளவுக்கு மாடுலர் கிச்சனில் வந்து கபோர்டு, இப்போ இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மிக்சி கிரைண்டர் அதுக்குண்டான பவர் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஆஸ் பர் வாஸ்து பிரகாரமா ஈஸ்ட் சைடில் வந்து நமக்கு வந்து கிச்சனுக்கு உண்டான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. கவுண்டர்ஸு இந்த இடத்துல கரெக்டாக பாக்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த கிச்சனுக்கு உண்டான டிஷ்ஷஸ் எல்லாமே இங்கே என்னென்ன வச்சுக்கலான்றதுக்கு உண்டான ப்ரொவிஷன் எல்லாமே சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. கரெக்டாக ரைட் சைடில் வந்து வாஷ் மிஷின் ஏரியா. அதே மாதிரி நம்ம ஆர்ஓ ஃபியூச்சரில் செட் பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்குண்டான ப்ரொவிஷன் கொடுத்துட்டாங்க. இங்கே வந்து உங்களுக்கு யூபிவிசி விண்டோட ஓப்பன் டைப்பில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எக்ஸாஸ்ட் உண்டான ப்ரொவிஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் லாஃப்ட்டில் மேலே அடிக்கிறதுக்கு உண்டான எல்லா ப்ரொவிஷனும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. நம்ம மசாலா டப்பாலாம் வைக்கிற மாதிரி இருந்தால் இந்த இடத்துல கிளாஸிங் டைப்பில் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. இதுலேருந்து நம்ம அப்படியே வெளியே போகலாம் வாங்க. ஸோ கிச்சனுக்கு அவுட் சைட்லேயும் உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன்ல, இந்த இங்கே வாங்க, பின்னாடி வழியாக வந்து இந்த ஏரியாவை யூசேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கு உண்டான சேஃப்டி கேட்டோடு இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து வாஷிங் மிஷினுக்கு உண்டானதை யூஸ் பண்ணுறதுக்காக வாஷிங் மிஷின் ஏரியா. பைப் லைன் எல்லாமே மோஸ்ட்லி வாட்டர் மேன் தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி இங்கே வந்து உங்களுக்கு யூபிவிசி விண்டோட சேஃப்டி கிரில்லோட போட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு அவுட்டரில் சமைச்சிக்கலாம் அப்படின்றதுக்கான கவுண்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு உண்டான வாஷ் பேஷன் ஏரியாவும் இதில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பெட்ரூம் போகலாம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிடிசிபி அப்ரூவ்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. வீடு வந்து உள்ளே பார்த்தாலே கண்டிப்பாக நீங்கள் வேணான்னு சொல்ல மாட்டீங்க, அந்த அளவுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் பெட்ரூமில். ஃபர்ஸ்ட் பெட்ரூமில் உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடில் யூபிவிசி விண்டோ சேஃப்டி கிரில் கொடுத்துருக்காங்க. லேஃப்ட் கபோர்ட் ஃபுல்லாகவே இன்டீரியரில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபாசில் டிசைன் ஜஸ்ட் இந்த பெட்ரூமில் ஒரு மாடல் தான். சின்ன பெட்ரூம், நம்ம அப்பா அம்மா யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான பெட்ரூமாக அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேருந்து நம்ம அப்படியே காமன் பாத் போய் பார்ப்போம் வாங்க. ஸோ காமன் பாத் உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு சர்வீஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. வாஷ் பேஷன் ப்ளஸ் இந்த உங்களுக்கு டோர் ப்ரொவிஷன் சூப்பராக டிசைனாக கொடுத்துருக்காங்க. இந்த வாலுக்கும் இந்த கிளாஸோட டிசைனும் வேற லெவலில் கொடுத்துருக்காங்க. ஸோ காமன் பாத் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கரெக்டாக ஒரு 8 ஃபீட்டில் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. யூபிவிசி விண்டோ சேஃப்டி கிரில்லோட கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்ட் வந்து ஜாக்வாரோடைய ஜாக்வார் குரூப்போட எஸ்கான் ப்ராடக்ட் தான் நமக்கு யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ஏரியாவில் உங்களுக்கு ஒரு சின்ன சிங்க் ப்ரொவிஷன் கொடுத்துடலாம். இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வாட்டர்மேன் தான் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம இப்போ மேலே போகலாம். மேலே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் நமக்கு என்ட்ரன்ஸில், ஐ மீன் சர்வீஸ் ஏரியா என்ட்ரன்ஸில் பார்க்குறதுக்கு ஹாலில் இருந்து ஒரு லுக்காகவே இருக்குது. மேலே போகலாம் வாங்க. ஸோ மேலே போகிற இடத்துல லெஃப்ட் சைடில் ஒரு யூபிவிசி விண்டோ சேஃப்டி கிரில்லோட ஓப்பன் டைப்பில் வென்டிலேஷனுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எஸ்எஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு உங்களுக்கு டிசைனாகவே இருக்குங்க. இன்னொரு விஷயம், இது வந்து டெயில்ஸ் தான், பட் பார்க்கறதுக்கு ஒரு மார்பிள் டிசைனில் இருக்குது. வழுக்காமல் இருக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணியிருக்காங்க.
ஸோ மேலே ஏறி போகும்போதே தெரியும் உங்களுக்கு லைட்டிங் செக்ஷன் எல்லாமே சூப்பராகவே கொடுத்துருக்காங்க படிக்கட் சைடில். ஸோ இந்த ஏரியாவில் இப்போ லிவிங் மேலே வந்துட்டோம். வந்தவுடனே இந்த இடத்துல பிளாங்காக இல்லாமல் இதுவும் ஒரு டிசைன் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாவுக்கு வந்தாச்சு. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், ஃபால் சீலிங்க்கு டிசைன் எந்த குறையும் இல்லாமல் எல்லாத்துலேயும் கொடுத்துருக்காங்க. மேலே ஏறி ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தாலும் லிவிங் ஏரியாவில் ஒரு டிவி யூனிட்டும் உங்களுக்கு டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நம்ம கீழே மட்டும் இல்லாமல் மேலே இந்த பெட்ரூமில் யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான டிவி ப்ரொவிஷன் நீங்கள் பண்ணிக்கலாம். இதுக்கு உண்டான டிசைன் எப்படி சூப்பராக இருக்குங்களா. அதே மாதிரி இங்கே வென்டிலேஷனுக்கு யூபிவிசி விண்டோ எல்லாமே ஓப்பன் டைப்பில் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம இந்த ஃபஸ்ட்டு பெட்ரூம் போகலாம். ஸோ நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவும் உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொவிஷன் கபோர்ட் ப்ரொவிஷன் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ மாஸ்டர் பெட்ரூமில் உள்ள என்ட்ரி ஆனோடனே லெஃப்ட் சைடில் யூபிவிசி விண்டோ சேஃப்டி கில்லோடு இருக்குது. இந்த பெட்ரூம்லையும் உங்களுக்கு வந்து இந்த லொக்கேஷனில் மேபி இந்த இடத்துல வந்து பெட் ப்ரொவிஷன் மாதிரி போட்டுக்கலாம். இந்த டிசைனும் நல்லா இருக்குது, ஃபால் சீலிங் டிசைனும் சூப்பராக இருக்குது. இந்த ஏரியாவில் டிவி யூனிட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த செக்ஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிசைன் பார்க்கறதுக்கு வேற லெவலில் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு உண்டான ப்ரொவிஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி லேஃப்ட் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து இன்டீரியரில் கவர் பண்ணிட்டாங்க. செல்ஃபும் அதே மாதிரி இன்டீரியரில் கபோர்டாக போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பக்கமும் உங்களுக்கு செல்ஃப் கொடுத்துட்டாங்க. ஸோ அதே மாதிரி இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்டாச் பாத் கொடுத்துருக்காங்க. பாத்ரூமில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் எல்லாமே பார்த்தீங்கன்னா வாட்டர்மேன் மெட்டீரியல் தான். இந்த மெட்டீரியல் மட்டும் உங்கள் எஃப்கான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி டைல்ஸ் ஒரு 8 feet டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எக்ஸாஸ்ட் யூபிவிசி விண்டோ ப்ளஸ் எக்ஸாஸ்ட் ஃபேன் சேஃப்டி கில்லோட கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம தேர்ட் பெட்ரூம் போய் பார்ப்போம் வாங்க. ஸோ இந்த வீட்டுக்கு இன்டீரியர் பார்க்கும்போதே நமக்கு வந்து தலை சுற்றுதுங்க, அந்த அளவுக்கு இன்டீரியர் பண்ணி கொடுத்துருக்காங்க. தேர்ட் பெட்ரூம் என்ட்ரி ஆயிடுச்சு. ஸோ தேர்ட் பெட்ரூமோட இன்டீரியர் பார்க்கும்போது உண்மையாகவே மற்ற பெட்ரூம் எல்லாமே இன்டீரியர் கூட இந்த பெட்ரூமில் இருக்க இன்டீரியர் வந்து வேற லெவலில் பிரம்மாண்டமாக கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் ஒரு டிசைன் அந்த ஸ்டிக்கர் டிசைன் சூப்பராக கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா லேஃப்டில் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து இன்டீரியரில் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அதேமாதிரி இந்த டிசைனும் இந்த 2 வால்க்கும் சென்டரில் ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. யூபிவிசி விண்டோ டபுள் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இங்கே எல்லாமே சிங்கிள் இருந்து இந்த டபுள் டைப் ஓப்பன் டைப்பில் சேஃப்டி கில்லோட கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி இந்த பக்கம் நம்மளுக்கு வந்து லேஃப்ட்டுக்கு உண்டான ஒர்க் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பக்கம் வந்து ஆல்ரெடி இவங்க அந்த கல்லில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபுல்லாக உட்டனில் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அங்கே சொல்லியிருந்தால உங்களுக்கு அதே டிசைன் தான். மேபி இந்த இடத்துல ஒரு க்ளோசிங் செக்ஷன் மட்டும் வரணும் ரவுண்ட் ஷேப்பில், அது போட்டாங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. இதுலேயும் உங்களுக்கு அட்டாச் டாய்லெட் தான் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு பாத்ரூமே உங்களுக்கு டைல்ஸ் டிசைனே வந்து வேற டிசைன் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. யூபிவிசி விண்டோ சேஃப்டி கில்லோட உங்களுக்கு ஏர் சர்க்குலேஷன் வெளியே போகிறதுக்கு உண்டான ப்ரொவிஷன் இதில் கொடுத்துட்டாங்க. மெட்டீரியல் எல்லாமே வாட்டர்மேன் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் எலிவேஷனில் பார்க்கும்போது இந்த கிளாஸ் வந்துருது இல்லைங்க, அந்த கிளாஸ் செக்ஷன் தான் இந்த செக்ஷன். இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பால்கனி ப்ரொவிஷன் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பால்கனி ஃப்ரண்ட் எலிவேஷனோட பால்கனி டிசைன் ப்ளஸ் அங்கேருந்து நம்ம பார்த்துருப்போம் இந்த ஃப்ரண்ட் டிசைன் கீழே இருந்து பார்க்கறதுக்கு இந்த மேலே போட்டிருக்க உட்டன் டிசைனும் பார்க்கறதுக்கு வேற லெவலில் இருக்கு. இதுலேருந்து நம்ம மேலே டெரஸ்க்கு போகலாம் வாங்க. ஸோ நம்ம மேலே டெரஸ்க்கு ஏறி வரும்போது வென்டிலேஷனுக்காக நமக்கு லெஃப்ட் சைடில் வந்து யூபிவிசி விண்டோ சேஃப்டி கிரில்லோடு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மேலே டெரஸில் சேஃப்டிக்காக ஃபுல் கவர்டு கேட் ஒன்று போட்டு கொடுத்துருக்காங்க. ஏன்னா டியூப்ளெக்ஸ் ஹவுஸ்ன்றதுனால சேஃப்டி பர்பஸ்க்காக இந்த ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே ஏறி வந்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூஃபில் வந்து நிறைய பேர் வந்து கூலிங் டைல்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. இவங்க வந்து சொருவோடு போட்டு கொடுத்துருக்காங்க. பழைய காலத்துக்கு உண்டான ப்ரொவிஷனே கொடுத்துருக்காங்க. எந்த டிஸ்டர்பன்ஸும் வரக்கூடாது, நல்லா கூலிங்காக இருக்கணுன்றதுக்காக. அதே மாதிரி இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேங்க் ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் எலிவேஷன் நான் உங்களுக்கு கீழே சொல்லியிருந்தேன்லங்க, இந்த இடத்துல வந்து இந்த பர்கோலா போட்டு தரப்போகிறாங்கன்னு. இந்த ஏரியாவில் தான் அந்த டிசைன் கீழே கேட்டில் வரப்போகிற டிசைனும் இந்த ஏரியாலையும் இங்கேயும் கவர் பண்ணிட்டாங்கன்னா அது பார்க்கும்போது உங்களுக்கு வேற லெவலில் இருக்கும். இந்த டிசைனும் நம்மளுக்கு சூப்பராகவே இருக்குங்க. ஸோ இன்னொரு விஷயம், இவங்க ஆல்ரெடி 5 வீடு கட்டிட்டாங்க சொன்னல, அந்த கலராக இருக்குது பாருங்க, டிஃப்ரென்ஸ் கலர்ஸில் அந்த 5 வீடும் இங்கே டேங்க் தெரியுது இல்லைங்க, அதில் ஒரு 4 வீடும் இவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 9 வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. கீழே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், மேலே வந்து காமிச்சிட்டேன். அதேமாதிரி மெயின் ஜங்ஷன் வந்து இதோ இங்கே தான் இருக்குது பாருங்க, இதுதாங்க உங்களுக்கு இந்த மெயின் ஜங்ஷன். ஓகே மக்களே, இந்த சூப்பரான வீடை டீட்டெயில்டாக நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த வீட்டோட காஸ்ட் பார்த்தோன்னா 1,20 lakhs கோட் பண்ணியிருக்காங்க. நெகோசியபிள் தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பேங்க் லோனும் இவங்க அரேஞ்ச் பண்ணி தரலாம்னு சொல்லியிருக்காங்க. மேலும் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. டைரக்ட் மெட்டர் கான்டாக்ட் நம்பர் தான். எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முக்கியமான விஷயம், யாருக்கும் ப்ரோக்கரேஜ் கொடுக்குற அவசியம் இல்லை. இந்த ஏரியாவில் கூடாஞ்சேரி, ஊரப்பாக்கம், இந்த சர்க்கிளில் ரெடி டு ஆக்குப்பைல வீடு தேடிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க.
நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றேங்க. இதே மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். வாழ்த்துக்கள்.